அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நாம பார்க்க இருக்கக்கூடிய ஆலயம் சுவாமிமலை. இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 6 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை அமைந்துள்ளது. முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக இந்த சுவாமிமலை உள்ளது. சோழர்கள் காலத்து கோயில், அதாவது சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னென்னவென்று நாம் பார்ப்போம். இங்குள்ள முருகப்பெருமானுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்யும் போது அருள் பழுத்த ஞானியாக நமக்கு காட்சியளிக்கிறார். சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் போது பால சுப்பிரமணியராக நமக்கு அருள் புரிகிறார். கருவறையில் சுவாமிநாத சுவாமி நின்றிருப்பார். அந்த காட்சியை நாம் உற்று நோக்கும் போது அவர் நின்றிருக்கும் பீடம், அதாவது அடிப்பகுதி சிவலிங்க ஆவுடை போல் இருக்கும். அந்த ஆவுடை மேல் எழுந்து நிற்பது போல் காட்சி தெரியும். ஆகவே சிவனும் அவர் மகனும் வேறல்ல என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இந்த காட்சி. பொதுவாக முருகனுக்கு வாகனமாக எதிரில் மயில் இருப்பது வழக்கமாக இருக்கும். இது நாம் அறிந்ததே. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த தலத்தில் யானை இருப்பது மற்றுமோர் சிறப்பம்சமாக உள்ளது. ஏன் இந்த தலத்தில் முருகனுக்கு யானை வாகனமாக நிற்கிறது என்பதை பார்ப்போமா? ஹரிகேசன் என்ற அரக்கனை வெல்ல இங்குள்ள முருகனை இந்திரன் வழிபட்டுள்ளான். அதற்கு பலனாக அரக்கனையும் இவன் வென்றுள்ளான். தான் அந்த அரக்கனை வென்றதால் இந்திரன் தன் ஐராவத யானையை முருகனுக்கு காணிக்கையாக அளித்துள்ளான். இது இத்தல புராணம் கூறும் செய்தியாகும். இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. தஞ்சை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது. இந்த ஆலயமானது கட்டுமலையாக உள்ளது. அதாவது குமரன் குன்றுதோறும் வாழ்வான் என்பதை கூறும் வகையில் முருகன் இம்மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இம்மலை மேல் செல்ல 60 படிக்கட்டுகளை தாண்டி நாம் செல்ல வேண்டும். இந்த 60 படிக்கட்டுகளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. 60 படிக்கட்டுகளும் 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கின்றன. இத்தலத்திற்கு மற்றுமோர் சிறப்பும் உண்டு. அதாவது மூலவர் சிலைக்கு கீழே பாதாளத்தில் ஒரு சித்தர் இருப்பதாகவும், அதுவும் உயிருள்ள சித்தர் எனவும் நம்பப்படுகிறது. இவர் பிரகாசம் சுவாமிகளாக இருக்கலாம் என்றும் சிலர் நம்புகின்றனர். இங்குள்ள முருகன் தன்னுடைய கையில் தண்டத்தை தாங்கியுள்ளார். மேலும் ஒரு அதிசயம் என்னவென்றால் அவருடைய தலையில் உச்சி குடுமி உள்ளது. இந்த உச்சி குடுமியை பார்க்கும்போது பழனி தண்டாயுதபாணி போலவே இருக்கிறது. ஆனால் சற்று பெரிய உருவமாக இவர் காட்சியளிக்கிறார். இந்த தலத்தில் பார்வதி தேவியின் சாபத்தில் ஆட்பட்ட பூமாதேவி இந்த தல சுவாமிநாத பெருமானை வழிபட்டு பாவத்தை போக்கிக் கொண்டு இந்த தலத்தை விட்டு செல்ல மனமில்லாமல் இத்தல விருட்சமாக பூமாதேவியாக இங்கு அருள் புரிகிறாள். கங்காதேவியும் முருகனை தரிசித்து பாவ விமோச்சனம் பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. இந்த தலத்துல மூலவராக சுவாமிநாதர் என்ற தகப்பன் சுவாமி இருக்கிறார். மேலும் அவரது பெற்றோரான சுந்தரேஸ்வரர் மீனாட்சியும் நமக்கு காட்சி தருகின்றனர். தல விருட்சமாக நெல்லி மரம் உள்ளது. இத்தலத்தின் தீர்த்தங்களாக காவிரி தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம், குமாரதாரை, சரவண பொய்கை, நேத்திர புஷ்கரணி என்று பல தீர்த்தங்கள் இத்தலத்திற்கு உண்டு. இத்தலத்தை திருப்புகழும் திருமுருகாற்றுப்படையும் புகழ்ந்து பாடுகின்றது. அருணகிரிநாதரும் நக்கீரரும் பாடிய சிறப்புமிக்க ஒரு தலமாக இத்தலம் விளங்குகின்றது. சுவாமிமலைக்கு சுவாமிமலை மட்டும்தான் பெயரா, இல்ல வேறு பெயர்கள் உண்டா என்று கேட்டால் இன்னும் வேறு பெயர்களும் உண்டு. குருமலை, கந்தாச்சலம், சிரகிரி, குருகிரி, சிவமலை, திருவேரகம் என்ற பல்வேறு பெயர்களாலும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்திலே வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி விழா என்று வெகு விமரிசையாக பல விழாக்கள் இங்கு நடைபெற்று வருகின்றன. இவ்வளவு நேரம் இத்திருத்தலத்தோட சிறப்புகளை பத்தி நாம பார்த்தோம். இப்போ தல வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு சமயம் படைக்கும் கடவுள் பிரம்மாவிற்கு
ஆணவம் தலைக்கேறியது. அனைத்து உயிர்களையும் படைப்பதால் தானே முதல்வன் என்று தன்னை நினைத்து கொண்டார். இவருக்கு ஏற்பட்ட அந்த ஆணவத்தை போக்க வேண்டும் என்று முருகன் முடிவெடுத்தார். கைலாயத்தில் உள்ள சிவனை தரிசிப்பதற்காக பிரம்மன் வந்தார். ஆணவத்தோடு நின்ற பிரம்மன் முருகனை சிறு பாலகன் என்று துச்சமாக நினைத்தார். ஆனால் முருகன் பிரம்மனை அழைத்து பிரணவத்தின் பொருளையும் அதன் தத்துவத்தையும் கூறுங்கள் என்றார். பிரம்மன் முழித்தார். பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் முருகன் கோபமுற்று பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார். இதனால் பிரம்மன் செய்யக்கூடிய படைப்பு தொழில் நின்று போனது. சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாதா என்ன? சிவனுக்கும் பிரணவத்தின் பொருள் தெரியும். இதற்கும் ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் பிருகு முனிவர் ஜீவன் முக்தி பெற வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். ஜீவன் முக்தி என்றால் என்ன? ஜீவன் முக்தி என்பது நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கும் போது நாம் பெறக்கூடிய அந்த முக்தி நிலை, உயரிய நிலையைத்தான் நாம் ஜீவன் முக்தி என்று அழைக்கிறோம். இதைத்தான் சைவமும் வலியுறுத்துகிறது. சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்த பிருகு முனிவர், என்னுடைய தவத்தின் போது யார் இடையூறு செய்தாலும் பிரம்ம ஞானத்தை மறந்துவிட வேண்டும் என்று சாபமிட்டார். அவருடைய தவாக்னி தேவர்களை பீடிக்கவும் மகாவிஷ்ணுவுடன் வந்து சிவபெருமானிடம் கூற தவாக்னியை அடக்கி தன் கரத்தை முனிவரின் சிரசில் வைக்கவும் முனிவருடைய தவம் கலைந்து விடுகிறது. இருந்தாலும் தன் சாபம் சிவனை பாதிக்கும். ஆகவே மன்னிப்பு கேட்கிறார். சிவனும் அதை ஏற்கிறார். இந்த நிகழ்வுதான் சிவன் பிரணவத்தின் பொருளை மறக்க காரணமாக இருந்தது. ஆகவே சிவனுக்கும் பிரணவத்தின் பொருள் தெரியும் என்பதை நாம் அறிய வேண்டும். பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி முருகனிடம் முறையிட்டு பிரம்மனை விடுவிக்க வேண்டும் என்று கூறினர். பிரணவத்தின் பொருள் கூட தெரியவில்லை, இவருக்கு எதற்கு படைப்பு தொழில் என்று முருகன் கேள்வி கேட்டார். உடனே சிவன், உனக்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியும் என்று கூறினார். அப்பாவாக இருந்தாலும் சும்மா சொல்லிவிடுவாரா என்ன? நீ சொல், நான் கேட்கிறேன் என்று சிவன் கூறியதும், நான் குருவாகவும் தாங்கள் சிஷ்யனாகவும் இருந்து உபதேசம் பெற வேண்டும் என்று நம்முடைய முருகன் கூறிவிடுகிறார். சிவனும் அவ்வாறே செய்கிறார். தகப்பனுக்கு உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி என்ற ஒரு பெயரினையும் பெற்றார் முருகன். சுவாமிக்கே நாதனாக விளங்கியதால் சுவாமிநாதன் என்ற ஒரு பெயரினையும் பெற்றார். சுவாமிநாதன் வீற்றிருக்கும் மலையே இன்று சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது. எனவே இத்தலத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபடும் போது கல்வி முன்னேற்றம் அடையும், சிறந்த ஞானம் கிடைக்கும், உயர் படிப்பு கிடைக்கும், உயர் வேலை கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், அனைத்து நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும். ஆகவே இத்தல முருகனையும் ஈசனையும் அம்பிகையையும் வழிபட்டு நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். முருகனுக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.